ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல சமூக நீதி அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நான் இப்பவும் சொல்றேன், ஜென்ரலா அட்டன் பண்ற மாதிரி தான் இந்த லெசன் இருக்கும். சில ஃபேக்ட்ஸ் இருக்கும், படிச்சா மட்டும் ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். மத்தவங்க எல்லாமே ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது பார்த்தலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமையப்பெற்றது? ஆப்ஷன் பி, காக்கா கலேல்கர் தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. அப்ப முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் சொல்லிட்டு கேட்டா யார் சொன்னீங்க? காக்கா கலேல்கர் சொன்னா போதுமானது. அடுத்தது, மண்டல் ஆணையத்தினை யாருடைய தலைமையிலான மத்திய அரசு அமைத்தது? நிறைவேற்றுறது ஒருத்தரா இருப்பாங்க, அமைத்தது ஒருத்தரா இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ, மொராஜி தேசாய் இவருடைய தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். மூணாவது கேள்வி, இனம் மதம் மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? ஸ்பீடா. ஆப்ஷன் பி, டிசம்பர் 18, 1992ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பிரிவு 15 கிளாஸ் 4ல சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்ட விதி தடையாக இருக்காது. அது எந்த விதி? ஆப்ஷன் சி, 29 கிளாஸ் 2 தான் இருக்காது, தடையா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இனம் மதம் பிரிவினர் குழுக்கள் மற்றும் தங்கள் அடையாளங்களுடன் அதிகார பகிர்வுடனும் சகிப்புத்தன்மையுடனும் உணர்வுடனும் வாழ்வதற்கு சமூக ஏற்பாடு எது? ஜென்ரல் அட்டன் பண்ணி பாருங்க. எல்லாரோடையும் என்ன பண்ணோம்? எல்லாரோடையும் நல்ல சகிப்புத்தன்மையோட வாழணும். அவங்களுக்கு என்ன கொடுத்தா சரியா வாழ்வோம், இப்படிதான். குழு கொடுத்துட்டுனா அப்ப ஆப்ஷன் சி, சம வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவான்? எல்லா மக்களோடையும் சமமா வாழ்வான்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஆறாவது, புதிய கற்பனை உலகம் குறித்து கூறுபவர் யார்? ஜான் ரால்ஸ் என்பவர் தான் புதிய கற்பனை உலகம் பற்றி குறிப்பிப்பார். அடுத்தது, மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது ஜாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று வலியுறுத்தியவர் யார்? பொறுமையா ஆன்சர் பண்ண பார்க்கலாம். குட். ஆப்ஷன் பி, பெரியார். சரிங்களா? இந்த இடத்துல பெரியார் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அடுத்தது, 69% இடஒதுக்கீடு சட்டம் எப்போது முதல் முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது? அதுக்கு முன்னாடி நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? முன்னாடி தேதி போட்டு அறிவிச்சிட்டாங்க. ஆப்ஷன் பி, 1992 நவம்பர் 16ஆம் தேதி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க கொஸ்டின் படிச்சுட்டு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய்க. சமூகத்தில் செல்வம் வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட அரசாங்கம் சட்டம் இயற்ற வேண்டும். நியாயமாக வளங்களை அனைவருக்கும் வழங்குவதற்கு சட்டம் வழிவகை செய்கின்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 and 2 ரெண்டுமே சரி. 10வது கேள்வி, வளங்களை அனைத்துக்கும் அனைவரும் உரிமையாளர் என்ற நிலைமையை உறுதி செய்வதே நீதியை உருவாக்குவதற்கான ஒரே வழி என்று கூறியவர் யார்? இது யாருடைய கோட்பாடு? இல்ல, இந்த கோட்பாடு பேர் என்ன? சிம்பிள். ஆப்ஷன் ஏ, பொது உரிமையாளர் கோட்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, 11வது, பின்வருவனவற்றுள் தண்டிக்கும் நீதி என்ற கருத்தினை முக்கிய அம்சங்கள் எது எவை? ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சொல்லுவாங்க. அடுத்தது, 12வது, கூற்று மற்றும் காரணம். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க காய்ஸ்.
சமத்துவத்தை உருவாக்குவதில் பரந்த மனப்பான்மை என்று தொண்டு எனும் பரந்த மனப்பான்மை என்றும் தொண்டு எனவும் அரசு நிர்ணயிக்க கூடாது. 2வது, சமுதாயத்தில் சமூக நீதியை நிலைநாட்ட மக்களை மாறுபட்ட விகிதத்தில் நடத்துவது அரசின் கடமையாகும். இதான் இடஒதுக்கீடு செகண்ட்ல இருக்கிறது. இது ரெண்டுமே சரியா கூற்று காரணம் கேட்கிறேன். ஆப்ஷன் ஏ கூற்று ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே ரைட் தான். அடுத்தது, மொழி மேல் வெறியும் தங்களது பண்பாடு மேல் தீவிர பற்றும் கொண்டுள்ள நபர்களால் நவீன சமூகத்தை உருவாக்க முடியாது என்று திட்டவட்டமாக வாதிட்டவர் யார்? ஆப்ஷன் பி பெரியார். 14வது, முதல் உறுதிப்படுத்தும் ஆணை அமெரிக்காவின் எந்த குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமூக நீதியில உறுதிப்படுத்தும் ஆணைன்னு ஒண்ணு இருக்கு. அது யாரால் வெளியிடப்பட்டதுன்னா ஜான் எப் கெனடி என்பவரால் தான் வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இவங்க எல்லாருமே அமெரிக்க அதிபர்கள். நெக்ஸ்ட், நேர்மையான நீதி என்ற கருத்தியல் அடிப்படையில் நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் ரஸ்கின் தான் உருவாக்கி இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, 16வது, சமூகத்தில் சில நபர்கள் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றி விளக்குபவர் யார்? இவர் வந்து வெளிநாட்டு ஒரு அறிஞருங்க. ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. 17வது கேள்வி, இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என்று எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1835ஆம் ஆண்டு. 18வது, ரயத் வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு பணிக்கப்பட்ட அன்றைய ஆங்கில அதிகாரி யார்? ரயத் வாரின்றது ஜமீன்தார் நிலவரவாரி இருக்கு பாத்தீங்களா? அதுல ரயத் வாரி சென்னையில இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா மறு ஆய்வு செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எலிஸ் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. தாமஸ் மன்றோ என்ன பண்ணிருப்பாரு? ரயத் வாரி முறையை அறிமுகம் செய்திருப்பாரு. நெக்ஸ்ட், மகாராஷ்டிராவில் கல்வி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர் யார்? இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கேள்வி சார். ஜோதிபா பூலே. தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சூப்பருங்க. 1916. குட். 21வது, தென்னிந்தியர் சுதந்திர சங்கத்தின் சார்பில் வெளியான இதழ் எது? ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ். 22வது, எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர்கள் அல்லாதவர்களே அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராமணர்கள் படிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு வேலை கொடுத்துருவாங்க. பட் ஆனா இவங்களுக்கு குறைந்தபட்சம் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ஆப்ஷன் சி முனுசாமி அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாரு. 23வது, காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இப்பதான் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா பெரியாருக்கு அவருக்கும் பிரச்சனை வந்து நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. ஆப்ஷன் டி 1925ஆம் ஆண்டு தான் நடைபெற்றது. அடுத்தது 24வது, மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட யாருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. ஆப்ஷன் சி சட்டநாதன் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 25வது, மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த பிரதமர் யார்? ஆப்ஷன் சி விபி சிங் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது 26வது, விபி சிங் தலைமையிலான அரசு பிற்படுத்தப்பட்டோருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது? ஆப்ஷன் ஏ 27%. அடுத்தது 27வது கொஸ்டின்,
தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட 69% சதவீத இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா குறித்து தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதா எந்த சட்டப்பிரிவின் பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டது? இந்த டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுல போட்டிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ 31C தான் போட்டிருப்பாங்க. அடுத்தது 28வது அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திடவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு உறுப்பு எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. ஆப்ஷன் ஏ 340. 29வது இந்திரா சஹானி விஎஸ் இந்திய யூனியன் வழக்கு எதனோடு தொடர்புடையது? இவங்க வந்த உடனே தான் இந்த வழக்கே வந்துச்சு. இதுதான் இவங்க தான் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இடஒதுக்கீடு 50% மேல் ஒரு மாநிலம் உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொன்ன கேஸ் எதுனா இந்திரா சஹானி கேஸ் தான். ஞாபகம் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு குழு அறிக்கையால பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் சி மண்டல் குழு வந்ததால் தான் இவங்க பிரச்சனையே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 30வது கேள்வி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்திட பிபி மண்டல் தலைமையிலான குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? மண்டல் குழு அமைக்கப்பட்ட ஆண்டுங்க. சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆப்ஷன் பி 1979 தான் மண்டல் குழு அமைக்கப்பட்டது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எப்போன்னு பாத்தீங்கன்னா இவரு காக்கா கலேல்கர் தலைமையில் தான் அமைக்கப்படும். அப்ப பாருங்க 30க்கு உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம டெய்லி பேசிஸ்ல நீங்க எவ்வளவு படிக்கிறேன்றது உங்க மார்க்கை வச்சு மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். மார்க் கம்மியாயிடுச்சு ஃபீல் பண்ணாதீங்க. திருப்பி உட்காந்து படிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.